உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் நைல் நதி நாகரிகம். நைல் நதி ஒரு 3 அல்லது 4 நாடுகள் வழியாக அது செல்கிறது. உகாண்டாவில் ஒரு யூடியூபர் பெண்மணி இருக்கிறார், தஞ்சாவூரைச் சேர்ந்தவர். அவர்கள் அந்த நைல் நதியில் இருந்து வீடியோ எடுத்து அனுப்பியுள்ளார். அது ஒரு புறம் இருக்கட்டும். எகிப்தியர்கள் அவர்கள்தான் பிரமிடுகளை கட்டினார்கள். ஜீசா என்ற ஒரு பிரமிடு முக்கோண வடிவத்தில் இருக்கும். எதற்காக அதை கட்டினார்கள் என்றால், இறந்து போன அரசர்கள் பாரோக்கள் என்று சொல்வார்கள், ஆண் பெண், அரசன் அரசி, அந்த இருவரையும் பாதுகாக்கின்றனர். என்றாவது ஒரு நாள் அவர்கள் உயிருடன் வருவார் என்ற நம்பிக்கைதான் அவர்களுடைய நம்பிக்கை. இறந்தவன் மீண்டும் பிறப்பானா? மாட்டான், இல்லை. அந்த 7 பிறவி, மறுபிறவி, இதெல்லாம் கதை, விட்டுவிடலாம். ஆனால் அந்த பிரமிடுகளில் உள்ளே பல கட்டுமானங்கள் இருந்துள்ளது. அடிமைகளை வைத்து இதை கட்டினார்கள் என்பதுதான் முக்கியம். அதில் உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதி உண்டு. ஒரு யூடியூபர் நேற்று அவர் பிரமிடுக்கு நான் இருக்கிறேன், அங்கேதான் இருக்கிறேன் என்று அவர் பேசினார். அதுபோல சூயஸ் கெனால், அது எங்கேயோ ஒரு 20 கிலோமீட்டர் பயணித்து அந்த இடத்தை சென்றடைந்தேன் என்று அந்த சூயஸ் கெனால் பற்றி அவர் யூடியூபர் தான், தமிழில் தான் அவர் பேசினார். அதையெல்லாம் கேட்டேன். ஸோ நானும் ஒரு சூயஸ் கெனால் பற்றி ஒரு பதிவிட வேண்டும் என்று எண்ணியுள்ளேன். இந்த பிரமிடுகளை இன்றளவும் 4500 வருடங்களாக நிலைத்து நிற்கிறது என்றால் அதனுடைய வடிவமைப்பு தான். இன்றளவும் 1000 வருடங்கள் கடந்து கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதனுடைய உறுதித்தன்மை, அதனுடைய அமைப்பு தான். அதுவும் இந்த முக்கோண வடிவத்தில் தான். நீங்கள் கோயிலுக்கு பார்த்தால் தெரியும், 4 புறம் தெரியும். ஏனென்றால் அதனுடைய உறுதித்தன்மைக்குத்தான் அப்படி கோயிலை கட்டினார்கள் 1000 வருடங்கள் கடந்து. அதுபோல தொங்கும் தோட்டம் என்று சுமேரியா, அந்த இடத்தில்தான், அது ஒரு பழைய நாகரிகம். அங்கேதான் டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் என்ற ஒரு 2 நதிகளுக்கு நடுவே தான் அந்த இடம் அமைந்துள்ளது. சுமேரியா, சுமேரியர்கள், அவர்கள் விவசாயத்தில் மிக சிறந்து விளங்கினார்கள். உலகெங்கிலும் விவசாயம்தான். பிலிப்பைன்ஸில் அங்கே விவசாயம்தான். பாலி தீவில் பலர் விவசாயம் செய்கிறார்கள். உலகெங்கிலும் விவசாயம் நடக்கிறது. ஏனென்றால் உணவு தான் முக்கியம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அந்த உணவை தேடிதான் ஆதிகால மனிதன் இடம் மாறினான். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பல இடங்களுக்கு சென்றான். அப்படி வந்தவர்கள்தான் தமிழர்கள். அதை நாம் ஞாபகத்தில் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அந்த கடல் ஓரமாக வந்தோம். அப்பொழுது குமரி கண்டம் ஒன்று இருந்தது. அதனால்தான் உலகத்தின் மூத்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது, பல இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் எகிப்தியர்களை ஒப்பிடும் பொழுது அவர்கள் முன்னேறியுள்ளார்கள். நமக்கு பிறகுதான். அவர்கள் 4500, நமது கோயில்கள் 1000 வருடங்கள். அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். அதனால் சிறந்த மனிதர்களாக, சிறந்த நாகரிகம், சிறந்த கட்டுமானம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த எகிப்து நாட்டில். அதுபோல குவாத்தமாலா, மெக்சிகோ, அங்கே ஒரு பிரமிடு இருக்கிறது. மாயன் நாகரிகம், இதெல்லாம் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது பல வருடங்களாக. நாம் இன்றும் கதையை பேசிக்கொண்டு, புராணத்தை நம்பிக்கொண்டு, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் முருகா என்று சொல்லிக்கொண்டு நாம் இன்றும் இருக்கிறோம். முன்னேறவே இல்லை.
எத்தனையோ நாடுகள் முன்னேறிவிட்டன. சீனா என்ன விதமான கட்டுமானங்கள், 2 மலைகளை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலத்தை அமைத்துள்ளார்கள், கண்ணாடி பாலத்தை அமைத்துள்ளார்கள். அதுபோல தமிழ்நாடும் முன்னேற வேண்டும் என்று தமிழக அரசு முயற்சி செய்கிறது. அது வெற்றியும் கண்டு வருகிறது என்றும் சொல்லலாம். எனவே நண்பர்களே, நாம் இன்றும் அறியாமையில் இல்லாமல் விஞ்ஞான ரீதியாக சிந்திக்க வேண்டும், விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டு அதை பரப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. காவிரி தாய்க்கு வாழ்த்துக்கள்.